இதம் சுரூபம் ததா வா கலத்ரம் யசச்சாரு சித்ர தனம் மேரு துல்யம் மனச்சேன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். அஞ்சாவது ஸ்லோகத்தினுடைய பாஷ்யம் வாசிக்கணும். அந்த ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு பாஷ்யத்தை வாசிக்கிறேன். மனச்சக்ஷுராதேர் வியுக்த ஸ்வயம் யோ மனச்சக்ஷுராதேர் மனச்சக்ஷுராதிஹி மனச்சக்ஷுராதேர் அகம்யஸ்வரூபः ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. மனச்சக்ஷுராதேஹ மன ஆதேஹே சக்ஷுராதேஷ்ச வியுக்தः. முதல் பதம் மனச்சக்ஷுராதேர் வியுக்தः ஆத்மா. ஆத்மா எப்படி இருக்குன்னா அந்த மன ஆதி சக்ஷுராதின்னு ரெண்டா பிரிக்கிறார். மனசு மனசு நாலு விதமா சொல்றது வழக்கம். மனஹா, புத்தி, அகங்காரஹா, சித்தம் அப்படின்னு. இதுவும் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. அதே மாதிரி ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் சொல்றோமே அதுவும் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது இல்லை. அதனால மன ஆதேகே சக்ஷுராதேஷ்ச வியுக்தா பிருதக் பூதா. சம்பந்தப்படுறதுல என்ன அர்த்தம்? அது தனியா இருக்கு, அதோட இது சம்பந்தம் இல்லை. யஹா சோகம் ஆத்மா இது சம்பந்தா. இப்படி உள்ள ஆத்மாதான் நான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. மனச்சக்ஷுராதி உபாதானேன ததந்தர்கதத்வாத் ஷரீரமபி உபாத்தம் பவதி. இங்க ஒரு சின்ன சந்தேகம் வரும். மனசோட சம்பந்தப்படலை, சக்ஷுராதிகளோட சம்பந்தப்படலைன்னா இந்திரியத்தோட சம்பந்தப்படலைன்னு வந்தது, சரீரத்தோடு சம்பந்தப்படலைன்னு சொல்ல வேண்டாமோ, அது விட்டு போச்சு போல இருக்கேன்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு சொல்றார், இந்த மனச்சக்ஷுராதி அப்படின்னு ஆதிபதம் இருக்கோ இல்லையோ, அந்த ஆதிபதத்துக்குள்ள நமக்கு சரீரத்தையும் எடுத்துக்க வேண்டியது. ஆக ஷரீர வியுக்தா, சரீரத்தோடும் சம்பந்தப்படாததுதான். ஆமா, மனசோட சம்பந்தப்படல, புத்தியோட சம்பந்தப்படல, மற்ற இந்திரியங்களோட சம்பந்தப்படல, சரீரத்தோடு மாத்திரம் ஆத்மா சம்பந்தப்பட்டு இருக்குமா? அதனால அதோடும் சம்பந்தப்படல. அதனாலதான் ஆதி சப்தத்தினாலே எல்லாத்தையும் எடுத்து விடலாம். ஏதேனா ஷரீராத் அப்படி வியுக்தா இது லட்சியத்தே. எந்த சரீரமும் கிடையாது, சரீரத்தை காட்டிலும் இது சம்பந்தப்படாம தனியா இருக்கு. ததாச்ச குருஹு புத்தீந்திரிய ஷரீரேபியா பின்னஹ ஆத்மா விபுஹு த்ருவஹ நானாரூபஹ பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா விருத்திஷு பாசதே இது. குருஹுன்னு போட்டிருக்க. இத கொஞ்சம் விசாரிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா தோன்றது. இந்த ஸ்லோகம் ஆச்சாரியாளுடைய பிரகரண கிரந்தத்துல எங்கேயோ பார்த்தா மாதிரி தோன்றது. அங்க இருக்கா இல்ல ஏதாவது புராணத்து ஸ்லோகமா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கணும். இப்பதான் நான் இதை பாக்குறேன். புத்தி இந்திரிய ஷரீரேபியோ பின்னஹா ஆத்மா விபுர் த்ருவஹா. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றது? புத்தியாகட்டும், இந்திரியங்களாகட்டும், சரீரமாகட்டும், இது எல்லாத்தையும் காட்டிலும் பின்னமாக தனியாக ஆத்மா இருக்கிறது. அப்ப சரீரத்தை எங்க எடுத்துட்டு இருக்காரோ இல்லையோ, ஆகையால மனச்சக்ஷுராதேர் வியுக்தகாங்கிற இடத்துல சரீரத்தையும் சேர்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறதுக்கு இதை பிரமாணமா காமிக்கிறார். அந்த ஆத்மா எப்படி இருக்கு? விபுஹு த்ருவஹா. விபுஹு அப்படின்னு சொன்னா ஆகாசத்தை போல எங்கும் பரவி இருக்கு, எல்லா இடத்திலும் இருக்கு. அதே சமயத்துல நித்தியமானது, த்ருவஹா நித்தியமாக இருக்கு. அப்படி இருந்தும் நானாரூபா பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா விருத்திஷு பாசதே. ஒவ்வொரு சரீரத்திலையும், க்ஷேத்திரம் சரீரத்தை இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால ஒவ்வொரு சரீரத்திலையும் அந்தఃகரணத்துல வரக்கூடிய விருத்திகள் இருக்கே, அந்த விருத்திகளோடு சேர்ந்து நானாரூபமாக அந்த ஆத்மஸ்வரூபம் பாசிக்கிறது. விருத்திகள் பலவிதமாக இருக்கிறதுனாலே அதுல பிரதிபலித்து அதை உபாதியாக கொண்டு ஆத்மாவும் பலவிதமாக தெரிகிறது அப்படின்னு ஒரு பிரமாணத்தை எடுத்து காமிச்சார். கதம் மனச்சக்ஷுராதிகஸ்ய பிரகாசகஸ்ய உபரி அயம் ஆத்மா பிரகாசகः மனாதேஹே சக்ஷுராதேஹே கதம் வியுக்தः இத்யத ஆஹ. இங்க எப்படி படிக்கணும்னா, மனச்சக்ஷுராதிகஸ்ய பிரகாசகஸ்ய உபரி அயம் ஆத்மா பிரகாசகः மனாதேஷ்சக்ஷுராதேஹ் கதம் வியுக்தः. என்னாச்சு? இந்த மனசு சக்ஷுராதேகன்னு சொன்னாரோ இல்லையோ, இந்த மனசாகட்டும் சக்ஷுராதிகள்லாம் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு பிரகாசகம் தான். மனசனால சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
இந்திரியங்கள்னால பல விஷயங்கள் ஞானேந்திரியத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். லோகத்துல நாம பாக்குறது, கேட்கறது, அதாவது அனுபவிக்கிறது எல்லாமே இந்திரியங்களை கொண்டுதான். அப்போ இந்த இந்திரியங்களும் மனசும் நமக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால பிரகாசகம். பிரகாசகமா இருக்கக்கூடிய இதுக்கும் மேல இருக்கக்கூடிய பிரகாசம் தான் நம்ம ஆத்ம பிரகாசம். பிரகாசகஸ்ய உபரி அயம் ஆத்மா பிரகாசகா. இந்த பிரகாசத்துக்கெல்லாம் பிரகாசகமாக ஆத்மா இருக்கு. அப்படி இருக்கும்போது இது மன ஆதேகே சக்ஷுராதேஷ்ட வீக்த கசம். இந்த மனசோட சம்பந்தப்படலே, இந்திரியங்களோட சம்பந்தப்படலே, அது பாட்டுக்கு தனியாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? சம்பந்தப்பட்டாதானே அந்த பிரகாசத்துக்கெல்லாம் பிரகாசம் அப்படின்னு சொல்ல முடியும். அத அப்ப இதோட சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்றேளே அப்படின்னு கேட்டா, அப்படி கேட்கறச்ச சொல்றார் ஸ்வயம் ஸ்வயம் யஹான்னு போட்டார். ஸ்வயம் இது ஸ்வயம் யஹா ஆத்மா மனச்சக்ஷுராதேர் மனச்சக்ஷுராதிஹி மனசஹ சக்ஷுராதிகஸ்ய மனச்சக்ஷுராதிகஸ்ய பிரகாசகஸ்ய மனச்சக்ஷுராதிஹி பிரகாசகஹ. அப்படி இல்ல, இங்க ஒரு அபிப்பிராயம் உண்டு. மனசுக்கு மனசு, சக்ஷுஸுக்கு சக்ஷுசு அப்படின்னு கேனோபனிஷத்தை சொல்லி கொடுக்கிறது இந்த ஆத்மஸ்வரூபத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த மனசு சக்ஷுசு இதெல்லாம் ஏதோ பிரகாசம் பண்றதே அது தன்னுடைய சாமர்த்தியத்தினால இல்லே, அதுல இந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்கே இதுதான் உள்ள இருந்து பிரகாசப்படுத்துறது அப்படின்னு அங்க அபிப்பிராயம். அப்ப அந்த விதத்துல பார்த்தா மனசுக்கு உண்டான சக்தியை கொடுக்கறதுனாலே இந்த ஆத்மா மனசுக்கு மனசாக, சக்ஷுஸுக்கு உண்டான சக்தியை கொடுக்கறதுனாலே அது செய்யற வேலை செய்யக்கு இதுதான் காரணமா இருக்குங்கிறதுனாலே சக்ஷுஸுக்கு சக்ஷுஸாக இப்படியாக இருக்குன்னு வர்ணிக்கிறது. அப்ப பிரகாசகத்துக்கெல்லாம் பிரகாசகமாக இருக்கு இந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் எடுத்துட்டார். பிரகாசகத்துவ குணயோகாத் பிரகாசகா. இதை கொஞ்சம் விவரணம் பண்ண வேண்டியிருக்கு. அவரே சொல்றார், அயமர்த்தா யதா பாஹ்யஸ்ய பிரகாசகா மனச்சக்ஷுராதிஹி ததா வதிரிச்சதே. ஏன்னா இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. கேள்வி கேட்கும் போதே எப்படி கேட்டதுன்னு கேட்டா, இதுவோ எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டு இருக்கு, ஆனா எதோடும் சம்பந்தப்படலைன்னு என்னமா சொல்ல முடியும்? எல்லாத்தோடும் சம்பந்தப்பட்டாதானே இது அந்த எல்லாத்தையும் பிரகாசப்படுத்த முடியும். இந்த வழி பிரகாசம் இருக்கே, இந்த பிரகாசம் எது மேல படுறதோ அதைத்தானே பிரகாசப்படுத்தும். இது படாத விஷயங்கள் எல்லாம் பிரகாசப்படுத்த முடியுமா? அப்படி பாக்குறச்ச இந்த ஆத்மஸ்வரூபம் இதுல எல்லாம் பட்டு இருந்தா தான் பிரகாசப்படுத்தணுமே தவிர அது பாட்டுக்கு ஒதுங்கி தனியா இருந்து கொடுத்தோன்னு சொல்லிட்டா அது எப்படி பிரகாசமாகும்? பிரகாசகமாக முடியாது அப்படின்னு சந்தேகம் வருது. இப்ப அதுக்கு இவர் பதில் சொல்லணும். வெளியில நாம கட்டாதிகளை பாக்கிறோம். எதனால பாக்கிறோம்? மனசு சக்ஷுசு இந்த கண்ணால பாக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இப்ப நீங்க பாருங்க, இதனால பாக்கிறோமே அந்த கட்டாதிகளை காட்டிலும் நாம வேற. மனசும் சக்ஷுஸும் கடத்தை காட்டிலும் வேறானது. அதே மாதிரி மனசு சக்ஷுசு இதை காட்டிலும் நானும் வேறானதுதான். என்னுடைய மனசாலே என்னுடைய சக்ஷுஸாலே நான் கடத்தை பார்க்கும்போது நான் அந்த கடத்தை காட்டிலும் வேறானவன்கிறது ஏற்கனவே சித்தம். அதே சமயத்துல கடத்தை பார்க்கறதுக்கு நான் எந்த சக்ஷுராதி இந்திரியங்களை உபயோகப்படுத்துறேனோ அது கூட நான் இல்லை. அப்ப அந்த விதத்துல பார்த்தா மனச்சக்ஷுராதேர் மனச்சக்ஷுராதிகின்னு சொல்லக்கூடியது அதை காட்டிலும் வேறானது அப்படின்னு நமக்கு தெரிகிறது. ததா ஆந்தரஸ்யாபி மனச்சக்ஷுராதே பிரகாசகா ஆத்மா ததோ வதிரிச்யதே இது நிச்சயத்தே. இந்த ஆத்மஸ்வரூபம் மனசையும் சக்ஷுராதிகளையும் எல்லாத்தையும் சேர்த்து பிரகாசப்படுத்திட்டு இருக்கிறதுனாலே இதனுடைய விஷயமான மனச்சக்ஷுராதி கட்டாதிகள் எல்லாத்தையும் காட்டிலும் இது தனியா நிக்கிறது. சம்பந்தமே இல்லாம எப்படி இதை பிரகாசப்படுத்தும்னு ஒரு கேள்வி நிற்கும். அதுக்கு என்ன பதில்னு சொன்னா, இதெல்லாம் அத்தியஸ்த சம்பந்தம், நிஜ சம்பந்தம் இல்லை. அத்தியஸ்த சம்பந்தம் அப்படின்னு சொன்னா வாஸ்தவமான சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ கயத்துல பாம்பு தெரியுது, அந்த கயத்துல பாம்புக்கு சம்பந்தம் வந்துருக்கா இல்லையான்னு கேட்டா அந்த சம்பந்தம் இருக்குன்னு பிராந்தி இருக்கிற பரியந்தம் உண்டு. பிராந்தி போயிடுத்துன்னு சொன்னா, இந்த பிரமை போயிடுத்து உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அப்ப கயத்துக்கும் பாம்புக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. அப்ப உண்மையை பாக்குறவன் என்ன சொல்லுவான்? கயத்துக்கும் பாம்புக்கும் சம்பந்தமே கிடையாதுப்பா, அது இங்க இல்ல அப்படின்னு சொல்லுவான். ஆனா பிராந்தன் என்ன சொல்லுவான்? இதுதான்ப்பா கயிறு, கயிறு இல்ல, இந்த கயிறு பாம்பு, இது பாம்பு அப்படின்பா. இது கயிறே இல்ல, பாம்பு தான் இது அப்படின்னு. அப்ப எதிர்த்தா போல இருக்கிற வஸ்துவுக்கு
பாம்பின் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? இருக்குன்னு சொல்றவன் பிராந்தன். அவன் தனக்கு தெரிஞ்சபடி சொல்றான். ஆக பிராந்தருக்கு எப்படி தெரியுறதோ அது மாதிரி அவன் பேசுறான். ஆனா தத்துவஞானி என்ன சொல்லுவான்? கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அந்த ரீதியில பார்த்தா நாம எல்லாத்தையும் உலகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஆத்மா எல்லாத்தோடும் சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தத்துவஜனா இருக்கிறவன் அவனுடைய திருஷ்டியில பார்த்தா அவன் என்ன சொல்லுவான்? சம்பந்தமே கிடையாது, இது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தின்றதால சம்பந்தம் இல்லாம தனியா இருக்கு, இந்த பிரகாசத்துல தெரியறது. சம்பந்தப்படலைங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியும். இங்கே இந்த ஆகாசத்தை உதாரணமா காண்பிச்சிருக்கு பகவத்கீதை. இந்த ஆகாசம் இருக்கு, எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கணும். அப்ப ஆகாசம் இல்லாத இடம் இல்லை. அப்ப ஆகாசம் எல்லாத்துலயும் பட்டுன்னு இருக்கா அப்படின்னு கேட்டா படலேன்னு சொல்லுவா. அசங்கஹா. அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா, கத்தியை எடுத்து ஆகாசத்துல இப்படி பண்ணினா அது ஆகாசம் வெட்டுப்படாது. ஜலத்தை விட்டு ஆகாசத்துல மேல தெளிச்சாக்கா ஆகாசம் நனைஞ்சு போகாது. கொஞ்சம் நெருப்பை கொளுத்தி விட்டாக்கா ஆகாசம் அதனால எரிஞ்சு போகாது, சூடு கூட ஆகாது, ஒண்ணும் ஆகாது. இப்படி இருக்கிறச்ச ஏன் இதெல்லாம் என்ன சொல்றது? ஆகாசம் எங்கேயும் இருக்கு. அதை ஒண்ணு கத்தி எடுத்து வெட்ட முடியல, ஜலத்தை விட்டு நனைக்க முடியல, எரிக்க முடியல, ஒன்னும் பண்ண முடியலையே. ஏன் பண்ண முடியல? இந்த நெருப்பு, ஜலம், கத்தி இதெல்லாம் பட்டாதானே அது தன் வேலையை பார்க்க முடியும். ஆகாசம் நனைஞ்சு போனோம்னா ஜலம் அது மாதிரி பட்டாதானே. ஜலம் பட்டுதுன்னா அது நனைஞ்சு போகும். அதே மாதிரி அக்னி பட்டுதுன்னு சொன்னா அப்போ அது எரிஞ்சு போகும். படவே இல்லை, அதுதான் அசங்கம்னு சொல்றோம். எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லல, ஆனால் எதோடும் படல. அதே மாதிரிதான் இந்த ஆத்மஸ்வரூபம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கு. இதுதான் இந்த பிரகாசத்துலதான் எல்லாம் பிரகாசிச்சுட்டு இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா எந்த விஷயத்தோடு சம்பந்தப்படல. இந்த சூரிய பிரகாசம் இருக்கே, இது ஒரு அமேத்தியமான தேசத்திலையும் படும், சுத்தமான தேசத்திலையும் அந்த பிரகாசம் படும். அது பட்டுதேங்கிறதுக்காக அதனுடைய பிரகாசத்தில் நம்ம அமேத்தியத்தையும் பார்க்கிறோம், நலத்தையும் பார்க்கிறோங்கிறதுக்காக அந்த பிரகாசத்துக்கு அதோட சம்பந்தம் உண்டான்னு கேட்டா அது ஏதாவது அசுத்தி ஆயிடுமா, சுத்தமாயிடுமா அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. அதுக்கு அசங்கம் தான் அது கிட்டத்தட்ட. அப்ப அந்த விதத்துல பரமார்த்த திருஷ்டியில பாக்குறச்ச ஆத்மாவுக்கு எந்த விஷயத்தோடும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அதை வச்சுட்டுதான் எல்லாம் பார்த்தாகனா, ஏன்னா பாக்கி எல்லாம் ஜடம், இது ஒண்ணுதான் பிரகாசம். இதத்தான் சொல்றாரு. அதைவ மனச்சக்ஷுராதீனாம் அனாத்மத்துவம் இது சித்தம் ஜேயாதன்யோ ஜாதா பவதி. இந்த மனசு, சக்ஷுராதிகள்லாம் இதுகெல்லாம் ஆத்மாவே கிடையாது. இதுகளுக்கெல்லாம் கட்டாதிகளை தெரிவிக்கக்கூடிய ஒரு சக்தி ஆத்ம சைத்தன்யத்தினால கிடைச்சதே தவிர இதுகளுக்கு கட்டாதியை பத்தி ஒண்ணும் தெரியாது. மனசுக்கோ சக்ஷுராதிகளுக்கோ ஒண்ணும் தெரியாது. அதை வச்சுட்டு ஆத்மாவுக்கு கட்டாதி விஷயங்கள் தெரிகிறது அப்படின்னு சொல்லணும். அதனால ஜேயமான இதுகளை காட்டிலும் ஆத்மஸ்வரூபமானது ஜாதா, அது தனியாக இருக்கிறது. இது சித்தமாச்சு. அப்போ கேட்டா இப்ப ஆத்ம ஜானம்னு சொல்லுவோமோ நம்ம. அப்ப ஆத்மாவும் ஜெயம் தானே. எதை தெரிஞ்சுட்டான்? அவன் ஆத்மாவை தெரிஞ்சுட்டான். அப்பனா தெரிஞ்சுக்கிறவனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது? ஆத்மா. அப்ப அதுவும் ஒரு கேயம் தானே. ஆத்மாவை கேயம் இல்லைன்னு என்னமா சொல்லுவேன்னு அடுத்த கேள்வி. நானும் ஆத்மனோபி கேயத்வாத் அனாத்மத்துவம் பிரசஜ்யதே. அதுவும் கேயம். கேயம் எல்லாம் ஆத்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா ஆத்மாவே ஆத்மா இல்லைன்னு ஆயிடுமே போல அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சொல்றார், இத்யதாக மனச்சக்ஷுராதே ரகம்ய ஸ்வரூபா பிரகாச ஸ்வபாவா. இது விஷயமே ஆகாதே. இந்த மனசுனாலே சக்ஷுனாலே பாக்கியமான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. ஆனா ஆத்மஸ்வரூபம் இதனால தெரியலையே. ஆத்மஸ்வரூபம் மனசனாலேயோ இல்ல சக்ஷுராதிகள்னாலேயோ வரக்கூடிய ஞானத்துக்கு விஷயமே கிடையாது. அது தானா தெரியுது, இதனால தெரியுதுங்கிறது இல்லை. ததாஜ ஸ்ருதி, இதை ஸ்ருதி சொல்றது, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்திய மனசா சக. அதுதான் பிரம்மம் அப்படின்னு. சப்தத்தினாலே அந்த ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்க முடியல, நேரடியா பிரகாசப்படுத்த முடியல. கிட்ட இந்த மாதிரி புரிய வச்சுட்டு அது போயிடுறது, பிரகாசப்படுத்தல. அதே மாதிரி மனசு கூட அந்த சப்தத்தோடு கூட கிட்ட வந்துட்டு அப்படியே திரும்பிடுறது. அந்த ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்த முடியல. கிட்ட வந்துட்டு போறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுக்கு வேண்டிய விற்த்தியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போறதான்.
ஆத்ம விஷயத்திலே ஒரு விருத்தி தியானம் வரணும். அந்த விருத்தி தியானம் தான் அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். அப்ப அந்த விருத்தியை உண்டு பண்றதுக்கு இதெல்லாம் தேவைப்படுறது. சப்த பிரமாணம் என்ன, வேதாந்த பிரமாணம், அதே மாதிரி மனசு, இதெல்லாம் இருந்தா தான் விருத்தி வர முடியும். இதெல்லாம் விருத்தியை பண்ணி கொடுத்தாச்சுன்னா இதோட வேலை முடிஞ்சது. ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தணுங்கிற வேலை இதுக்கு கிடையாது. அது தானே பிரகாசிச்சுட்டு இருக்கு. இதுதான் அங்க விஷயம். நனு யதி ஆத்மா மனச்சக்ஷுராதே ரகம்யா கதம் தர்ஹி தஸ்ய சித்திஹி. இது மனசுக்கும் விஷயம் இல்லை, சக்ஷுராதிகளுக்கும் விஷயம் இல்லை, எந்த பிரமாணத்துக்கும் விஷயமே இல்லை ஆத்மான்னு சொல்றீங்களே, அப்ப இந்த ஆத்மா இருக்குங்கிறது எப்படி சித்தமாகும்? ஏன்னா எந்த விஷயமும் இருக்கு அப்படின்னா ஒரு பிரமாணத்தினால தானே நம்ம அந்த விஷயத்த இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். வெளியில கட்டம் இருக்குன்னு நம்ம பார்த்தா சொல்ல முடியும், பார்க்காமலே எப்படி சொல்ல முடியும் இருக்கு இல்லைங்கிறது? ஆக ஒரு வஸ்து இருக்கு இல்லை ரெண்டுக்கும் பிரமாணமான அப்பதான் சொல்ல முடியும். இந்த ஆத்மஸ்வரூபம் அந்த பிரமாணத்துக்கு எதுக்குமே விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் அது இருக்குன்னு கூட சித்தமாகாதே அப்படின்னு ஒரு சங்கை. கடபட்டாதயோகி மனச்சக்ஷுராதேகே இல்ல கடபட்டாதீனயோகி மனச்சக்ஷுராதி அதீன சித்தையோ திருஷ்டாக. எந்த வஸ்து வேணாலும் பாருங்க, அது இந்த மனச்சக்ஷுராதிகள்னால தான் சித்திக்கிறது. கண்ணால திறந்து பார்த்தேன், அங்க இருக்குன்னு தெரிஞ்சது, அதனால இருக்கு. அப்போ கண்ணு காது இந்த மாதிரி பிரமாணத்தை உபயோகப்படுத்திதானே பாக்கியமான கடபட்டாதி விஷயங்கள் இருக்குன்னு சித்தமாறுது. பேசாம இதை உபயோகப்படுத்தாம இருந்தா வெளியில இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? அதனால எல்லா விஷயமும் பிரமாணத்தாலதான் நமக்கு தெரியறது அப்படின்னு ஒரு நியமம். அந்த ரீதியில தான் அதாவது ஆத்மா இருக்கிறதும் ஒரு பிரமாணத்தால தானே தெரிஞ்சாகணும். ததா ஆத்மனோபி தததீன சித்திரி யுக்தா. இந்த பிரமாணாதீனமான சித்தி ஆத்மா இருக்கு அப்படிங்கிறது கூட ஒரு பிரமாணத்தாலே நமக்கு தெரிய வேண்டும். அப்போ அதனால வரட்டுமேன்னு கேட்டா வரலன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா பிரமாணாதிக்கு விஷயமாயிடும் ஆத்மா, அவிஷயம்னு சொல்ல முடியாது. எதா தஸ்ய தததீனா சித்தி நபவதி ததா அஸ்ய சித்திரேவ நஸ்யாத் சசவிஷானவத். பிரமாணம் இல்லாமலே ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னா அப்ப முயலுக்கு கொம்பு உண்டு அப்படின்னு சாதிக்கலாம். இங்கடா பார்த்தேன்னு அதெல்லாம் பார்க்க வேண்டாம், பிரமாணமே வேண்டாமே, வஸ்து சித்திக்கலாமே அப்படின்னு சொன்னாக்கா அப்ப முயலுக்கு கொம்பு இருக்குன்னு சொல்லத்த சரின்னு சொல்லும்படி ஆயிடும். ஏன்னா அதுக்கு ஒன்றும் பிரமாணம் வேண்டியதில்லை. ஆக பிரமாணம் இல்லாமலே ஆத்மா சித்திக்கிறதுனா ஏன் முயல் கொம்பு பிரமாணம் இல்லாம சித்திக்க கூடாது? அதனால இது ரொம்ப தப்பா போயிடும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார். ய ஏகோ விபாதி ஸ்வயம் சுத்த சேதாக பிரகாசஸ்வரூபோபி நானேவதீஷு ஷராவோதகஸ்தோ யதா பானுரேகः சநித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா யஹா ஏகோ விபாதி. இந்த ஆத்மஸ்வரூபம் மொத்தமே ஒண்ணுதான், ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு, ரெண்டாவது கிடையாது. அப்படியாக இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே விபாதி பிரகாசிக்கிறது. ரெண்டாவது நான் சொன்னது ரெண்டாவது ஆத்மா கிடையாதுன்னு மாத்திரம் இல்லை, ரெண்டாவதுன்னே ஒண்ணு கிடையாது. அப்படின்னா இந்த ஆத்மாவை பிரகாசப்படுத்துறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, இருந்தாத்தானே இது சத்விதீயமாகும். ஆனா இதுதான் ஏகமேவ அத்விதீயமாச்சே. அப்ப இது எப்படி பிரகாசிக்கணும்? தானே பிரகாசிக்கணும். ஸ்வதஹ விபாதி ஏகோ விபாதி ஸ்வதஹ. இது இன்னொன்னுனால பிரகாசிக்கல. இன்னொரு பிரகாசம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசம் பண்ணி கொடுக்கல, தானாவே பிரகாசிக்கிறது ஆத்மஸ்வரூபம். சுத்த சேதாக பிரகாசஸ்வரூபி. சுத்த சேதாகன்னு சொன்னார். சுத்தமான அந்தகரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு இந்த ஆத்மா. ஆனா அந்த அந்தகரணத்தினால இது பிரகாசிக்கலே. அந்தகரணம் சுத்தமா இருந்ததுன்னா இது தானா நன்னாவே பிரகாசிக்கிறது தெரியும். அது அசுத்தமா இருந்தா இது பிரகாசிச்சுட்டே இருந்தாலும் அசுத்தமா பிரகாசிக்கும். கண்ணாடியில அழுக்கு இருந்தா அதுல முகம் தெரியும் போது முகத்துல அந்த அழுக்கெல்லாம் இருக்கா மாதிரி தெரியும். முகம் பளிச்சுன்னு இருந்தாலும் அந்த அப்பேற்பட்ட கண்ணாடியில தெரியும் போது அழுக்கா தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்? சுத்தமா இல்லை கண்ணாடி. அதே மாதிரி மனசு சுத்தமா இல்லைன்னு சொன்னா ஆத்மாவில எல்லாம் அழுக்கு தெரியும். இப்போ மனசு சுத்தமா இருந்து கொடுத்தோன்னு சொன்னா அப்போ ஆத்மா பளிச்சுன்னு தெரியும். அது எப்படி இருக்கோ அப்படி தெரியும். எப்படி ஆத்மா இருக்கோ அப்படி தெரியும். அந்த சித்தத்தினால தெரியும்னு சொல்லல, தானே தெரியும். மனசு சுத்தமாக இருந்தால் அந்த ஆத்மஸ்வரூபம் தெரியும் போது, பிரகாசிக்கும் போது, தானாக தெரியும் போது
நன்றாக சுத்தமாக பிரகாசிக்கும். பிரகாசஸ்வரூபோபி நானே வதீஷு. இது ஒரே பிரகாசம்தான். ஆனால் இந்த தீ விற்த்திகள்னு சொல்றோமே, அந்தःகரண விற்த்திகள், இந்த விற்த்திகள் அநேகமாக இருக்கிறதுனாலே ஒவ்வொரு விற்த்தியோடு சேர்ந்து ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கும் போது பல விற்த்திகளாக, பல ஆத்மாவாக, பலவாக தெரிகிறது. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். ஷராபோத கஸ்தோ யதா பானுரேகா. சூரியன்கிறது ஒரே ஒரு சூரியன் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த ஒரு சூரியன் ஜலபாத்திரங்கள் நிறைய ஆனத்தினாலே எல்லா பாத்திரத்திலையும் தெரிய ஆரம்பிச்சுடுத்து. அப்ப தெரியும் போது பலவாக தெரிகிறது. எப்படியோ ஒன்னாக இருந்துட்டு பலவாக தெரிகிறதோ இல்லையோ, அதே மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபம் வெறும் ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபமாக இருந்துட்டு ஜீவிருத்திகள்லாம் உபாதிகள் பலவிதமாக இருக்கிறதுனாலே அநேகமாக தெரிகிறது. அப்படி தெரியக்கூடிய நிஜ ஏகரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தான் நான். சநித்யோபலப்தி ஸ்வரூபோ அகமாத்மா. யஹா இது ஸ்வதசித்ததாம் ஆக. யஹான்னு ஒரு எச்சப்தம். இது சர்வநாமா. சர்வநாமா எல்லாம் புத்திஸ்தத்தை சொல்லும். புத்திஸ்தம்னா வக்திரு புத்திஸ்தம். வக்தா எதை நினைக்கிறானோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னாக்கா அந்தனா எந்த அந்த வெறும் அந்தங்கிறது அவன் மனசுல நினைச்சுட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப அந்த விதத்திலே ஏகோ விபாதி ஸ்வதா. அந்த யஹான்னு சொன்னத்தாலே தானா பிரகாசிக்கக்கூடிய சுபாவம் இருக்கே, அதைத்தான் இங்க எச்சப்தத்தினால நினைக்கிறான். அதனால ஏகா விபாதி, ஏகா அத்விதீயா. ரெண்டாவது ஆத்மாவும் கிடையாது, அனாத்மாவும் கிடையாது, எதுவுமே இல்லை. இது ஒண்ணுதான் இருக்கு நிஜத்துல. விபாதி விசேஷேன பிரகாசத்தே. இந்த பிரகாசம் விசேஷமாக இருக்கு. என்ன விசேஷமா இருக்கு? ஸ்வதா ஸ்வயமேவ ந பரதா. தானே பிரகாசிக்கும். இந்த மாதிரி இன்னொன்னு கிடையாது. வேற எந்த வஸ்து ஆத்மாவை தவிர்த்து வேற எதை பார்த்தாலும் அதோடு வேற பிரகாசம்னு ஒண்ணு சேரும். அந்த பிரகாசம் சேரத்தால் இது பிரகாசிக்கிறதே தவிர தானா அது பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவாக இருக்காது. ஆனா ஆத்மா அப்படி இல்லை. இதுக்கு எந்த பிரகாசமும் சேர வேண்டாம். இதுவே பிரகாசம்தான். இது தானாவே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கு. சுத்த சேதாக சுத்தம் நிர்மலம் சேதா மனஹா யஸ்ய சஹா சுத்த ஸ்வதசுத்த சேதாக. தானே இங்கே ஸ்வதசுத்த சேதாங்கிறது ஸ்வதங்கிறது முன்னாடி சேர்த்துடணும். ஸ்வதங்கிறது ஸ்வயமேவ ந பரதா. சுத்தம் நிர்மலம் சேதோ யஸ்ய சஹா சுத்த சேதாக. இவ்வளவுதான் வரணும். ஸ்வதசுத்த சேதாக அப்படிங்கிறது வேண்டியதில்லை. சுத்த சேதாக இவ்வளவு இருந்தா போதும். சுத்தமான மனசை உடைய அந்த ஆத்மா தானே பிரகாசிக்கிறது. சுத்த சித்தஸ்ய ஆத்மா ஸ்வயமேவ ஸ்புரதி இத்யர்த்தா. சித்த சுத்தமா இருக்குன்னு சொன்னா அந்த ஆத்மா நன்னா பளிச்சுன்னு பிரகாசிக்கும். எப்படி பிரகாசிக்கும்? தானே பிரகாசிக்கும். அந்த சுத்தமான மனசால பிரகாசிக்கிறதுங்கிறது இல்லை. அதையேவ சத்வசுத்தர்த்தம் வேதேபி வேதானுவச்சனாதயோ விஹிதாக. அப்ப என்ன ஆகும்? அந்த சித்தம் இருக்கே அது சுத்தமாகணும். அது சுத்தமாகறதுக்கு பல உபாயங்கள் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அது என்னது? வேதானுவச்சனம் ஆதிகை. வேதானுவச்சனம்னா வேத பாராயணம் பண்றது, நித்தியம் வேத பாராயணம் பண்றது. தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி. நித்தியம் வேத பாராயணம் பண்றதுனாலே இவனுக்கு சித்தம் சுத்தமாகுமா? அதே மாதிரி யஜ்ஞேன தானேன தபசா நாசிகேன யஜ்ஞம் பண்றதுனாலே, தானம் பண்றதுனாலே, அனசன ரூபமான ஒரு தபஸ் பண்றதுனாலே இது எல்லாமே இவனுடைய சித்தத்துக்கு சுத்தியை கொடுக்கிறது அப்படின்னு வேதமே சொல்றது. கடபட்டாதயச்ச ஜடத்வாத் பிரகாசாந்தராபேட்சத்வாச்ச ந பிரகாசந்தே இதி யுக்தம். இந்த ஆத்மா தானே பிரகாசிக்கிறதுன்னு சொன்னோமே, இந்த கடபடாதிகள்லாம் தானே பிரகாசிக்குமானா பிரகாசிக்காது. ஏன்? அது அப்படிதான், அதனுடைய சொரூபம் அதுதான். ஜடத்வாத். கடம் இருக்குன்னா தானே தெரியட்டுமேன்னா தானே தெரியாது. அது பிரகாசாந்தரத்தை அபேட்சிக்கிறது. இருட்டுல போனா கட்டம் இருக்கிறது கூட தெரியல, ஆனா இருட்டுல போனாலும் தான் இருக்கோங்கிறது தெரியுது. அப்ப என்னாச்சு? இது பிரகாசிக்கிறது, கட்டம் பிரகாசிக்கல. அப்போ ஜடம் ஆயிடுத்து அது கடப்பட்டாதிகள்லாம். அதனாலதான் பிரகாசிக்காது. ஆத்மா அப்படி இல்லை. ஆனா கட்டாதிகள் போல இல்லை. ஆத்மாவை போல கட்டாதிகளும் கிடையாது. ஆத்மா தோ பிரகாசஸ்வரூபத்வாத் பிரகாசாந்தர அனபேக்ஷ பிரகாசத்தை சவித்ருவது.
ஆத்மா தானே பிரகாசமாக இருக்கும் காரணத்தினாலே இன்னொரு பிரகாசத்தை எதிர்பார்க்காமல் பிரகாசிக்கும். இதுக்கு சூரியவத்துன்னு திருஷ்டாந்தம். சவிதான சூரியன். யதா சவிதா ஸ்வப்பிரகாசः பிரகாசாந்தரம் நாபேட்சதே அச பிரகாசத்தே தத்வத் ஆத்மாபி இத்யர்த்தः இதி பாவः. சூரியன் பிரகாசிக்கிறது, அது எந்த பிரகாசத்தை வச்சுட்டு பிரகாசிக்கிறது? சொந்த பிரகாசத்தை வச்சுன்னு பிரகாசிக்கிறது. சூரியனுக்கு இன்னொரு பிரகாசம் வேண்டியதில்லை. ஆனா சூரிய வெளிச்சத்துல தெரியக்கூடிய மற்ற வஸ்துகள்லாம் இருக்கே, அதெல்லாம் தானே பிரகாசிக்கல, அது சூரிய வெளிச்சம் மேல பட்டாதான் தெரியுது. ஆனா சூரியன் அப்படி இல்லையோ. அப்ப அதே மாதிரி ஆத்மஸ்வரூபம் இருக்கே, இது தானே பிரகாசிக்கிறது. இதை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு பிரமாணம் அங்க இருந்து வந்து இதை பிரகாசப்படுத்துறது இல்லை. ஏவம் உற்பன்ன ஆத்மஜானஹ அத்வயஹ ஜீவன்முக்தஹ ஸ்வயம் பிரகாச ரூபோபி பரமார்த்ததஹ நானாவிதாசு தீஷு உபாதிஷு நானேவ பாதி யஹ சோஹமாத்மா இதி சம்பந்தஹ. சுத்தமான சித்தம் உள்ளவன். முதல்ல சித்தம் சுத்தம் ஆனாலே அவனுக்கு ஆத்மஸ்வரூபம் தெரியும். அப்ப இந்த விதத்திலே அவன் எப்படி இருக்கான்னு கேட்டா ஜீவன் முக்தனாக இருப்பான். ஜீவன் முக்தா ஸ்வத சுத்த சேதா. சித்தம் சுத்தி ஆயிடுச்சுன்னா ஆத்மஸ்வரூப ஜானம் வந்துடுமா. உற்பன்ன ஆத்ம ஜானஹா, அவனுக்கு ஆத்ம ஜானம் வந்துடும். ஆத்ம ஜானம் வந்தாச்சுன்னா இவன் ஒருத்தன் தான் இருக்கான். அத்வயா, இவன் தான் ஜீவன் முக்தா. பரமார்த்தத்துல இவன் ஜீவன் முக்தன் ஸ்வத பிரகாஷ, தானே பிரகாசிக்கக்கூடிய ஒரு சுவாவம் கொண்டவன். அப்படி இருந்தாலும் நானாவிதாசு தீஷு உபாதிஷு நானேவ பாதி. இவனோட அந்த கரணங்கள்லாம் இருக்கு, அதுல விற்த்திகள்லாம் பல விதமாக வரும்போது அதோட சேர்ந்து வேற மாதிரியா தெரிகிறான். ஆனா வாஸ்தவத்துல அப்படி இல்லை. அப்ப பரமார்த்ததா பாக்குறச்ச இவன் ஒரே ஸ்வயம் பிரகாசமா சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கானோ இல்லையோ, ஆத்மஸ்வரூபம் அப்படித்தானே இருக்கு. அதுதான் நாம் சோகமாத்மா இது சம்பந்தா. ஷராவோதகேஷு உபாதிஷு அவஸ்திதோ பானுஹோ ஆதித்யா பிரகாசஸ்வரூபோபி ஏக ஏவ சன் நானேவ பாதி தத்வத் ஆத்மாபி இத்யர்த்தः. பல ஷராவங்கள், பல மண் பாத்திரங்கள்ல ஜலத்தை வச்சிருக்கு, அதுல வெயில் படுறது. அப்ப சூரிய பிரகாசம் படும்போது சூரியன் பிரதிபிம்பிக்கிறது. ஒரே சூரியன் தான். ஆனா இப்ப எல்லா ஜல பாத்திரத்திலயும் நிறைய சூரியன் தெரியுது, பிரதிபிம்ப சூரியன் தெரியுது. தெரியலாம், தெரிஞ்சாலும் அது ஒண்ணுதான். நானா இவ பாதி, இது வாஸ்தவம் இல்லை, அநேக சூரியன் ஆயிடாது. அதனால இந்த உதாரணப்படியே ஆத்மாவும் ஒன்றே, ஒரே ஆத்மஸ்வரூபம் சைத்தன்யம். அது அந்தந்த உபாதிகள்ல தனித்தனியாக இருக்கிறதாக தெரிகிறது. நிஜமா அப்படிலாம் இல்லை. இங்க சட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டான். இந்த ஆத்ம ஜானம் வந்தவன ஜீவன் முக்தா அப்படின்னு சொன்னாலே இந்த சப்தம் புதுசா இருக்கு. ஜீவன்னா எப்படி முக்தனாக முடியும் அப்படின்லாம், ஜீவன்னா உயிரோடு இருக்கான்னு அர்த்தம், ஜீவிச்சுட்டு இருக்கான். ஜீவிச்சுட்டு இருந்தான்னா அவன் எப்படி முக்தி அடைஞ்சான்னு எப்படி சொல்றது? முக்தி அடைஞ்சான்னா செத்து போனாதான் முக்தி அடைய முடியும் அப்படின்னு நினைச்சுன்னு ஒருத்தன் கேட்கிறான். நனு கதம் ஜீவன் முக்தா தேகவாமஸ்தாவத் ஜீவன் இதி உச்சதே தஸ்ய ஜீவதோபி யதி தேகாபாவः முக்திஹ அபிப்ரேயதே நாசோபபத்யதே விரோதாத். ஜீவன் முக்தகான்னு ஒரு பதத்தை பிரயோகம் பண்றியப்பா, இது ஒன்னும் சரியா இல்லையே. ஏன்னா ஜீவன் யார சொல்லலாம்? தேகத்தோடு இருக்கிறவன், தேகம் இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறது, அதோட சேர்ந்து இருக்கிறவன் இருக்கானே அவன் தான் ஜீவிச்சுட்டு இருக்கான்னு சொல்றது. முக்தின்னு யார சொல்றது? யாருக்கு தேக சம்பந்தம் இல்லையோ அவனதான் முக்தன்னு சொல்றது. இப்போ உயிரோட இருக்கான், வேலை செய்யறது, சரீரம் வேலை செய்யறது, இந்திரியம் வேலை செய்யறது. இவனை போய் நீங்க தேகம் இல்லாதவன் முக்தன் அப்படின்னு நீங்க சொன்னால் யாரு ஒத்துக்க முடியும்? நமக்கு பிரத்யட்சமா பாக்குறான், அவனுடைய சரீரம் வேலை செய்யறது, அவன் உயிரோட இருந்துட்டு இருக்கான், ஜீவிச்சுட்டு இருக்கான், வேலை எல்லாம் பாக்குறான். ஆனா முக்தன், அவனுக்கு சரீரமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றீங்க. இது சரியா இல்லையே. நாசூபபத்யதே விரோதாத் அப்படின்னு. நகி ஜீவதா தேகாபாவ சம்பவதி. உயிரோடு இருக்கான், ஆனா தேகமே கிடையாது, சரீரம் கிடையாதுன்னு எப்படி சேர்ந்து சம்பவிக்கும்? அப்போ சொன்னா தேகம் இருக்கலாம், ஆனா அந்த தேகத்தை வச்சிருந்து அவனுக்கு ஒண்ணும் போகம் இல்லையே அப்படின்னு சொன்னான். அத சத்தியபி தேகே போக விச்சேதோ முக்தி ரீதி. அதனால தேகம் இல்லைன்னு சொல்ற.
தேகம் இருக்கு, அது நடமாடின்னு இருக்கு. ஆனா இந்த தேகத்தை வச்சிருந்து அவன் ஒன்னும் போகம் பண்ணல அப்படிங்கறதுனால அவன் தேக முக்தன்னு சொல்லலாமே. என்ன இதுவும் சரியில்லை. ததப்பின சதுரஸ்யம், அதுவும் நல்லா சௌக்கியமா இந்த பட்சத்தையும் நிர்வாகம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா சகல போக காரண இந்திரிய சம்பத்தோ போக விச்சேதஸ்ய அசம்பாவிதத்வா. சரீரம் இருக்கு, இந்திரியம் இருக்கு, மனசு இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்பயும் எனக்கு போகம் வரல. போகம் வர்றதுக்கு எல்லாமே வேண்டிய சமாச்சாரம் அஜ்ஞானிக்கு இருக்கிற மாதிரியே இவனுக்கும் இருக்குன்னு இருக்கிறச்ச சரீரம் எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு போகம் வரல அப்படின்னு என்னமா சொல்ல முடியும்? அதனால ஒத்துக்க முடியாது, இது சம்பவிக்காது. மித்யாஜான நிபந்தனம். அப்போ அவன் கேட்டான், அப்பா சரீரம் இருக்குங்கிறதுக்கா போகம் வரணும்னு அவசியம் இல்ல. மித்யாஜான நிபந்தனோ ஹி போகா தஸ்ய சம்யக் ஞானேன நிவர்த்தத்வாத் போக விச்சேதா இதி சேத். போகம் வரத்துக்கு அஜ்ஞானம் காரணம், மித்யாஜானம் அத்தியாசம் காரணம். இவனுக்கு நல்ல ஆத்ம தத்துவ ஞானம் வந்தாச்சு, அதனால அத்தியாசம் கிடையாது. அதனால சரீர இந்திரியங்கள அது இருந்தாலும் அவனுக்கு போகத்தை கொடுக்காது. அதனாலதான் போக விச்சேதா. மித்யாஜானம் கூட இருக்கணும். அத்தியாசம் இருந்தா தான் அந்த சரீரத்தை வச்சுட்டு வேலை பண்ணலாம். அத்தியாசம் இல்லாத சரீரத்தினால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இது சேத் பாதிதஸ்யாபி மித்யாஜானஸ்ய த்விச்சந்திராதி ஞானவத் அனுவர்த்தி அபியுபகமாத். அத்தியாசம் இல்லைன்னு சொல்றியே, அத்தியாசம் இருக்குப்பா, அத்தியாசமும் இருக்குன்னு சொல்லலாம். தத்துவ ஜானம் வந்ததுக்கு அப்புறம் அத்தியாசம் எப்படி இருக்க முடியும்னு சொன்னா, அத்தியாசம் பாதிதமாயிடுச்சு. தத்துவ ஜானம் வந்ததுனாலே அத்தியாசம் அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா தெரியறது உடனே நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தனுக்கு ஆகாசத்துல ரெண்டு சந்திரன் பாக்குறான், 2 சந்திரன் தெரியுது. அது எப்படின்னா அவன் கண்ணுல அப்படி ஒரு தோஷம் இருக்கு. ஆனா இந்த ஆளுக்கு அப்புறமா தெரிஞ்சு போச்சு, ஒரே ஒரு சந்திரன் தான், நம்ம கண்ணுதான் சரியா இல்லை, அதனால 2ஆ தெரியுது அப்படின்னு. இப்ப இவனுக்கு அந்த சந்திரன் தெரியறது ஒண்ணு அப்படின்னு சித்தம் ஆனாலும் கூட பாதிதமான அந்த சந்திரத்வித்வ ஜானம் வருதோ இல்லையோ. கண்ணாடியில நம்ம முகம் இல்லேன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணாடிக்கு எதிர்த்தாப்புல பார்த்தா அதுக்குள்ளே நம்ம முகம் தெரியறதோ இல்லையோ. அந்த மாதிரி இதெல்லாம் அனுவர்த்தி வரலாம். மித்யாஜானஸ்ய பாதிதஸ்யாபி த்விச்சந்திராதி ஞானவத் அனுவர்த்தி அபியோகமா. அப்படியானால் இந்த ஜீவன் முக்தி நிலையிலே அவனுக்கு சரீரம் இந்திரியம் இதெல்லாம் பாதித அனுவர்த்தியாக கூட வருது, இருந்துட்டு இருக்கு அப்படி சொல்லலாம். அந்யதா தேகவானேவன சாதி. இந்த தேகத்தினால அவனுக்கு கொஞ்சம் கூட போக சாதனம் இல்லை, போகம் இல்லேன்னு சொல்லிட்டா இருக்கா இந்த தேகம் அவனுக்கு இருக்கா இதுல இருக்கணும். அதனால தேகவானேவ நஸ்யா, அவன் தேகவானாக இருக்கவே முடியாது. அதேவ விதுஷாம் ஜனகாதீனாம் ராஜ்யாதிகம் ஸ்ரூயத்தே. ஜனகாதிகள்லாம் ஆத்ம ஜானிகள், வித்வான்கள், ஆத்ம வித்வான்கள். அப்படி இருந்தாலும் அவன் ராஜாவா இருந்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி தர்மத்தெல்லாம் காப்பாத்தின்னு இருந்தா. ஸ்ருதிரபி தேகவதா போக விச்சேதம் பிரதிஷேததி. தேகம் இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு போகம் இல்லாம போகாது. தேகம் இருக்கிற பரியந்தம் ஏதாவது சுகம் துக்கம் வந்துட்டேதான் இருக்கும் அப்படிங்கறத ஸ்ருதியே நமக்கு சொல்றது. போகம் நின்று போகும், போகஸ்ய விச்சேதம் பிரதிஷேததி. போகம் விட்டு போச்சு, தேகம் இருக்கு அப்படிங்கிற நிலை, இதை பிரதிஷேதம் பண்றது ஸ்ருதி. எங்க நக வை சசரீரஸ்ய சதா பிரியா பிரியோ ரபஹதிரஸ்தி. சசரீரனாக சரீரத்தோடு சேர்ந்தவனாக எது பரியந்தம் இருப்பனோ அது பரியந்தம் பிரியம் அப்பிரியம் இது இவனை விட்டு விலகாது. இவன் அசரீரனாக ஆனாதான் பிரியா பிரியே நஸ்பிருஷதா தொடாம இருக்க முடியும். ஆகையாலே தஸ்மாத் அயுக்தா ஜீவன் முக்தி. ஜீவன்னு சொல்லிட்டு முக்தன்னு சொல்றியே, ஜீவன்னு சொன்னா சரீரேந்திரியங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது முக்தின்னு சொல்றியே, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பெரிய ஆக்ஷேபம். இந்த ஆக்ஷேபத்துக்கு அத்ரோச்சியதே அப்படின்னு பதில் சொல்றார். இந்த சித்தாந்தத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.